ஹலோ. ரொம்ப நாள் முன்னாடி வேலண்டைன்ஸ் டே வந்திருந்தது இல்லையா? வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் எங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு இந்த டிஐஒய் ஹேண்ட்மேட் கிஃப்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ராப் பேப்பர், பெயிண்ட், ப்ரஷ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் என்ன பண்ணலான்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நாங்கள் டக்குன்னு பின்ட்ரெஸ்ட் பார்த்து ரேண்டமாக 2-3 செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம், ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் பொக்கே தான். லிப்ஸ்டிக்கால் நம்ம லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் வைக்கிறது தான். அது ஒரு மாதிரி பர்சனலாக கனெக்டடாக இருக்கும். அண்ட் அது கீழே வந்து பொக்கே மாதிரி வரைஞ்சி நம்மளுக்கு தோன்ற கேப்ஷன்ஸ் போடுறது தான். இதுவுமே செம ஃபன்னாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும்ல. அண்ட் செகண்டாக வந்து மேட்ச் ஸ்டிக்கால் வந்து நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுவும் செம்ம ஈஸி, 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். மேட்ச் ஸ்டிக்கை வந்து பக்கத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு மேட்ச் மேட் இன் ஹெவன் இல்லைனா வந்து வி மேட்ச் பர்ஃபெக்ட்லி அந்த மாதிரி குட்டி குட்டி கோட்ஸ் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் தேர்டாக வந்து பேண்டேடால் ஒன்று பண்ணோம். பேண்டேடை வந்து கிறிஸ் கிராஸாக ஒட்டிட்டு வி ஃபிக்ஸ் ஈச் அதர். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி உங்களுக்கு செய்யணும். பட் ரொம்ப வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கணும்னா இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 4th கிஃப்ட்டு தான் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக ஆகிடுச்சு. பார்க்கும் போது ஈஸியாக இருந்தது, பட் செய்யும் போது அதுலேயே வந்து ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட போயிடுச்சு. பட் இருந்தாலும் அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஹார்ட் ஷேப் கொண்டு வரதுக்குள்ளேயே அவ்வளோ டைம் போயிடுச்சு. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நைட் 12:30 ஆகிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணவே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. சின்ன வயசில் படிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உட்காந்து அவ்வளோ டைம் எடுத்துப்போம். படிக்கிறோங்கிற பேரில் சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருப்போம். அண்ட் இப்போ உட்காந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைம் ஃப்ளைஸ். அண்ட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வீட்டிலே இந்த மாதிரி ஒரு டேட் பண்ணுன்னா அழகாக இப்படி ஒரு டிஐஒய் டேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும்.